கம்பளிப்புழுவிடம் சென்று ஒரு நாள், நீ பட்டாம்பூச்சி ஆனவுடன் அனைவரும் உன்னை காதலிப்பார்கள் என்றேன். ஏன் என்னை கம்பளிப்புழுவாக இருக்கும்போதே யாரும் காதலிக்க மாட்டார்களா என்று அது கேட்ட கேள்விக்கு விடை இன்று வரை தெரியவில்லை. அதாவது இந்த காலத்தில் முதலில் உடல் அழகிற்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள். உள்ளத்தினுடைய அழகிற்கு யாரும் உடனடியாக முக்கியத்துவம் தருவதில்லை. அதனால்தான் அது வெறும் கம்பளி பூச்சியாக இருக்கின்ற பொழுது அதை உதாசீனப்படுத்துகின்றார்கள். அது உருமாறி பட்டாம்பூச்சியாக மாறுகின்ற பொழுது அனைவரும் எட்டி பிடிக்க பார்க்கின்றார்கள். வாழ்க்கையும் அதுபோன்றுதான். இந்த பட்டாம்பூச்சியாக நாம் இருக்கின்ற நிலையில் நம்மை தேடி வருபவர்கள் நிறைய உண்டு. கம்பளிப்புழுவாக இருக்கின்ற பொழுது உதாசீனப்படுத்துவார்கள். அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும்.